என்கிட்ட இன்னமே போனால் அங்கே போலீஸ் வந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க வண்டியில், ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையாக. அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வயசானவர் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து அங்கே நிறைய மக்கள் சேவை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு. அங்கே சுனாமி வந்து 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. 3 லட்சம் பேர் அடித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படியே நடுக்கடலில் நின்ன ஒரு கப்பல் வந்து இப்போ சென்னையில் எப்படி பாண்டி பஜார் பனங்கல் பார்க் இருக்குது, அப்போ மெரினா பீச்சிலேருந்து பனங்கல் பார்க்கில் ஒரு கப்பல் வந்து நின்னா என்ன இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்கள். அது மாதிரி அவங்க நாட்டில் நடு ஊருக்குள்ளே வந்து ஒரு கப்பல் வந்து இருக்குது, சுனாமியில் மிதந்து வந்து. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்போவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன், அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்தில். அப்போலேருந்து எனக்கும் மன்னருக்கும் தொடர்பு உண்டு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் விற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் என்ன ஏதுங்கிற பழகிறத வச்சு அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது தான் இது மகிழ்ச்சி. அடுத்து சார், நம்ம ஊர் ராஜாக்கள் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஸோ அவங்க வாழை தூக்கத்துக்கே அதுவே வெயிட் அதிகமாக இருக்கும். அந்த வாழையே வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ராஜவாள், இந்த வாழை எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க? இல்லை எவ்வளோ பணம் வாங்கினாங்க? மன்னிக்கணும், அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்த